ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் வீடியோ ஆஃப் ரிசர்ச் அண்ட் ரீடிசைன். இந்த வீடியோவில் வந்து யாருக்கு அப்படின்னா, உங்கள் காரில் ஏசி ஒர்க் ஆகுது, பட் ஆனால் வந்து எஃபெக்டே இல்லை, சில்னஸே இல்லை. ஹைவேல வேகமாக போகும்போது மட்டும்தான் நல்லா சில்லுன்னு காற்று வருது, இல்லை மழை பெய்யும் போது காரில் சில்லுன்னு காற்று வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கண்டென்சர் காயில் அப்படின்னு ஒன்று இருக்குது வண்டியில். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஏசிக்குள்ளே இங்கே இருக்க காயில் வந்து எவாப்ரேட்டர் காயில், இன்ஜினில் வந்து கம்ப்ரஸர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ இந்த வண்டியில் வந்து கண்டென்சரும் ரேடியேட்டரும் தனியாக இருக்குது. ரேடியேட்டர் வந்து பின்னாடி இருக்கும் இன்ஜினில், இது ரியர் இன்ஜின் வண்டி. கண்டென்சர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. மேக்ஸிமம் மற்ற வண்டியெலாம் வந்து ரேடியேட்டரும் கண்டென்சரும் வந்து ஒன்றா இருக்கும், இன்டெகிரேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த கண்டென்சரில் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்பராக இல்லை. கண்டென்சர் மேலே நிறைய ஃபவுலிங் இருக்குது, டர்ட் இருக்குது. நம்ம வண்டி போகும்போது முன்னாடி இருந்து சேரெல்லாம் அடிக்கும், நம்ம கார்பன் போக அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து படிஞ்சு சரியாக ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண விடாமல் இருக்குது. அப்படின்னும் போது காருக்குள்ளே இருக்க ஹீட்டை இழுத்து அந்த கண்டென்சர் வழியாக வெளியே தள்ளும் ஏசி. இதுதான் வேலை, கேபின்குள்ளே இருக்க ஹீட்டை. ஸோ அந்த ஹீட்டை வெளியே தள்ளுறதுக்கு அங்கே ப்ராப்பராக ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை அப்படின்றதால நம்மளுக்கு வந்து காருக்குள்ள வந்து அந்த எஃபெக்ட் இல்லாமல் இருக்குது, ஏசியோட சில்னஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த கண்டென்சரை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான். ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ட்ரையல் பேசிஸில் தான் இதை ட்ரை பண்ணுறேன். ஏசி ஒர்க் ஆகுது, லைட்டாக சில்னஸ் வருது அப்படின்னா கேஸ் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஆனால் வந்து கண்டென்சர் ஃபவுல்டாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கண்டென்சர் க்ளீனிங் லிக்விட் வாங்கி வந்திருக்கேன். இது பேர் வந்து காயில் ஷைன். இது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க இந்த வீடியோவில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணுறது, இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏசி காயில்ன்றது இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த காயில் ஆக்சஸ் பண்ணணும், இந்த காயில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்கா எனக்கு ஃபஸ்ட் வந்து பம்பரை ரிமூவ் பண்ணணும். இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏசி காயில் இதுதான், பம்பரை ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட் எக்ஸ்ட்ரா லைட்லாம் போட்டு வச்சிருக்கேன். அந்த லைட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பம்பரை ரிமூவ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், பம்பர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் ஏசி கண்டென்சர் காயில். இதில் வந்து கண்டென்சர் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இந்த இதில் வந்து ஃபின்ஸே வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த ஏர் ஃப்ளோ ஒழுங்காக இருக்காது. ஏர் ஃப்ளோ ஒழுங்காக இல்லை அப்படின்னாக்கா ஏர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சரியாக நடக்காது. ஸோ கூலிங் எஃபெக்ட் ரொம்ப அடி வாங்கும். ஸோ இப்போ இதை வந்து இந்த கெமிக்கல் போட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு எதுன்ட்டு பாருங்கள். இப்போ இந்த கண்டென்சரோட ஃபேனை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக ஃபேனோட கனெக்ஷன் அடாப்டர் இது ரிமூவ் பண்ணோம். அப்புறம் இது நான் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்க போல்ட், இது வந்து நான் பாடியில் ட்ரில் பண்ணி போட்டிருக்கேன். அந்த பெரிய ஹெட்லாம் போட்டிருந்தேன், அந்த ஹெட்லாம்காக. ஸோ இப்போ இந்த போல்ட் நான் ரிமூவ் பண்ணோம். உங்கள் வண்டியில் இந்த போல்ட் இருக்காது, அதே மாதிரி இந்த போல்ட் ரிமூவ் பண்ணோம். தென் இது வண்டியிலேயே வந்த போல்ட்டு. ஸோ இந்த போல்ட் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. இந்த ப்ராக்கெட்டோட சப்போர்ட்டில் இந்த இது ஷுட் இருக்குது. அதுக்கு 2 போல்ட், அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு ப்ராக்கெட், அதுக்கப்புறமா வந்து 2 போல்ட். ஸோ அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணாக்கா இது ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆக்சுவலாக இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். இது ரிமூவ் பண்ணிவிட்டு இதெல்லாமே வந்து கிளிப் டைப் தான். இந்த கிளிப் டைப்பில் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிங்கனாக்கா அந்த பின்னாடி இருக்க அந்த ஸ்டுட் தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா கண்டென்சர் ஐசோலேட்டட் ஆகிடும், நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளாக. ஸோ நான் ரிமூவ் பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த 12 இயர்ஸ் ஓல்டு வண்டி வந்து 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இது கரெக்டாக அட்டன் பண்ண போது இது உள்ள நட்டு உடஞ்சிடுச்சு இல்லை. ஸோ அதனால் நான் இதுக்கு மேலே இதை ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ நான் க்ளீன் பண்ணுறது இப்படியே அவுட்டரில் கெமிக்கல் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ஃபேனை கைட்டில் நான். ஸோ உங்கள் வண்டி கொஞ்சம் புதுசாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது உடஞ்சி போச்சு அப்படின்னா அதுக்கு எனக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ இது அதுக்கப்புறம் நான் போய் வெல்டிங் பண்ணணும், அதெல்லாம் பெரிய வேலை. ஸோ அதனால் நான் அதை விட்டுட்டு இப்படியே க்ளீன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து டேரக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் வந்து அப்ளை காயில் ஷைன் diluted with 3 to 5 parts of water on dirty coil. Leave the coil up to 3 to 5 minutes. Flush until foam is removed. Repeat as necessary அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேக்யூம் கிளீனர் இருக்குது. வேக்யூம் கிளீனர் வந்து ப்ளோ மோடில் போட்டு நான் இதை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வேக்யூம் கிளீனர் இல்லை, இந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நார்மலாக வந்து இந்த காலின் ஸ்ப்ரே கனில் அந்த மாதிரி ஸ்ப்ரே கன் வச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த 3 to 5 parts of water அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வந்து வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் மிக்ஸ் பண்ண போகிறேன், ஏன்னா இது ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது எஃபெக்ட். 3 to 5 பார்ட்ஸ்னால் 3 பார்ட்ஸ் அப்படின்னாக்கா வந்து 1:3 ரேஷியோ. 1 லிட்டர் இந்த கெமிக்கல்னால் 3 லிட்டர்ஸ் தண்ணி ஊற்றணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து 50-50 இல்லை 50 விட கம்மியாக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். சரி, இப்போ இதில் வந்து ஆல்மோஸ்ட் 60% நான் கெமிக்கல் எடுத்துருக்கேன், 40% வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறேன். சேஃப்டி ஃபஸ்ட். க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கெமிக்கல் க்ளவுஸ் கிடையாது, நார்மல் ஒர்க்கிங் க்ளவுஸ் தான். என்கிட்ட கெமிக்கல் க்ளவுஸ் இல்லை, இருந்து தான் யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னாக்கா நம்ம லேபில் யூஸ் பண்ணுற அந்த சர்ஜிக்கல் க்ளவுஸ் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். டாக்ஸ் போடுங்க. ஃபேஷியல் இருந்தால் ஃபேஷியல் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஸ்ப்ரே பண்ண போகிறோம், அது மிஸ்ட் மாதிரி வரும்.
கண்ணில் இன்ஹேல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதே நேரத்தில் வந்து விண்ட் டேரெக்ஷன் பார்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது உங்கள் மூஞ்சிக்கே வராத மாதிரி பார்த்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். தண்ணி வாங்க. செம்ம நெடியாக இருக்குது இந்த கெமிக்கல். எங்களால் ப்ரீத் பண்ணவே முடியல. அதனால தான் அங்கே ஓடி போய்டும். இது ஓப்பன் ஸ்பேஸ்லேயே இவ்வளோ நெடியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணுங்கள். க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணாதீங்க. ஓப்பன் ஸ்பேஸில் விண்ட் டைரக்ஷன் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேக்யூம் கிளீனர் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணுறீங்க, இந்த காலின் மாதிரி ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது இன்னும் பெட்டர். ஏன்னா இது வேக்யூம் கிளீனரில் யாரோட சேர்ந்து இது ஸ்ப்ரே ஆகிறதுனால அப்படியே ரொம்ப ஃபைனாக மிக்ஸ் ஆகி உள்ள மூச்சு ரொம்ப உள்ளே தான் போகுது. அது ரொம்ப சஃபகேட் ஆகுது. ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணது பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. ஸோ வாஷ் பண்ண பிறகு தான் தெரியும் எந்தளவுக்கு க்ளீன் ஆகுதுன்ட்டு. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரே லீவ் அண்ட் வாஷ்னு போட்டிருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. நம்மளுக்கு ப்ரஷ் வச்சு தேய்ச்சா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ அதனால் ப்ரஷ்ஷை கொஞ்சம் தொட்டு நான் வந்து தேய்க்கிறேன். அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருக்கேன். தேய்க்கும் போது நல்லா தெரியுது. அந்த ஒரு டர்ட்லாம் வந்து ரிமூவ் ஆகுறது நல்லா தெரியுது. இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கெல்லாம் ரொம்ப டர்ட்டாக இருந்தது. இப்போ இது தேய்க்க க்ளீன் ஆகுது. ஆனால் இது ஆசிட் பேஸ் இல்லைன்றாங்க. பட் ஆனால் இதுலேருந்து வர அந்த பஞ்சன் ஸ்மெல் அதெல்லாம் பார்க்கும்போது ஆசிட் மாதிரி தான் இருக்குது. ஸோ போதும்னு நினைக்கிறேன். இது வாஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் இருக்குது, அதை நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிடுறேன். நல்லா இருக்கு வருது. Shining like a new coil. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு கழுக்கு போயிருக்குன்ட்டு. வெரி வெல், ஃபென்டாஸ்டிக் க்ளீன், பளிச்சுன்னு இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் டிஃப்ரென்ஸ். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. இந்த கெமிக்கல் பட்ட இடம் நல்லா க்ளீன், பர்ஃபெக்டாக புது காயில் மாதிரி இருக்குது. இது இங்கே உங்களுக்கு தெரியும் கலர் டிஃப்ரென்ஸ். இது ஸ்ப்ரே பண்ணது பின்னாடி போய் பட்டு பின்னாடி இருக்கிறதெல்லாம் பைப்பெல்லாம் ஷைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது ஆக்சுவலாக பேசிக்கலி அலுமினியம் ஆக்சைடைஸ் பண்ணுது. அலுமினியம் ஆக்சைடாக இருக்குது போது ஆசிட் பேஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஆசிட் பேஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க இவங்க மேனுஃபேக்சர். ஸோ லெட் அஸ் சி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் ஆனால் க்ளீன் ஃபேண்டாஸ்டிக், சூப்பராக இருக்குது க்ளீன், நல்ல ப்ராடக்ட். இது வந்து ஏசிக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏசியோட அவுட்டோர் யூனிட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி ஏசிக்கு யூஸ் பண்ணுறதுனாக்கா அந்தளவுக்கு அது வந்து டர்ட்டியாக இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏசிக்கு யூஸ் பண்ணும்போது இவங்க சொன்ன மாதிரி 3 to 5 parts ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் கண்டென்சர் வந்து கண்ணை பறிக்குது, அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது. இது எங்கேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டர்ட் வந்துருக்குன்ட்டு. அது வாஷ் பண்ணும்போது அப்படியே டர்ட் அப்படியே வருது வெளியே. ஸோ க்ளீன் சூப்பராக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸு அடுத்தது பம்பர்லாம் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து நான் இந்த ஆக்சிஜன் சென்சாரும் இந்த ஒர்க்கும் சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சிஜன் சென்சார் இங்கே தொங்கிட்டு இருக்குது. இந்த கெமிக்கலோட ட்ராபேக் என்ன அப்படின்னாக்கா, இப்போ இது ரொம்ப நேரம் நீங்கள் வந்து இதை ஊற வச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக ஒயிட் ஒயிட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபின்ஸோட பீசஸ் எல்லாம் வந்து டிசால்வ் ஆகி வருது அப்படியே தர ஃபுல்லாக. ஐ மீன் இது அசிடிக் பேஸுன்ற மாதிரி சொன்னேன். ஸோ அசிடிக்கும் ஆல்கலைனும் ஸோ இந்த மாதிரி டிசால்வ் ஆகி வருது அலுமினியம் ஆக்சைடு. இப்போ இந்த ஸ்டாக்னட்டான வாட்டர்லையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு ஒயிட்டிஷ் டெபாசிட் தெரியும் உங்களுக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கோடு மாதிரி போகுது ஒயிட் கலரில். இதெல்லாம் வந்து இந்த ஏசி கண்டென்சரோட பவுடர். இந்த மெட்டல் வந்து டிசால்வ் ஆகி வருது, அலுமினியம் டிசால்வ் ஆகி வந்து இந்த மாதிரி ஒயிட்டிஷாக இருக்குது. ஸோ இது வந்து கரோசிவ். ஸோ ஹேண்டில் பண்ணுறதும் கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுறதும் ரொம்ப நேரம் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஊற விடாதீங்க. அது மாதிரி ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கடைசியில் காயில் ஓட்டையாகி கேஸ் லீக் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக வந்து கண்டென்சர் காயிலே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ இதை மனசில் வச்சுங்க. நம்ம அப்படியே இந்த கேபின் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது, அதையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஸ்டீரிங் காலமுக்கு கீழே போனீங்கன்னா இங்கே பின்னாடி இந்த இடத்துல இருக்குது கேபின் ஃபில்டர். நான் ஆல்ரெடி ஸ்க்ரூ கட்டிட்டேன். கட்டி எடுத்தாச்சு. க்ளீனாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் டஸ்ட் இல்லை. ஸோ மேலே மூலையில் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இதையும் க்ளீன் பண்ணி போட்டுருவோம்.
ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏசி காயில் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம், ஷைனிங்காக இருக்குது. இப்போது பம்பர்லாம் போட்டாச்சு, லைட்டும் போட்டாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசியோட சில்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே 50 டிகிரி காட்டுது. $35.1. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். Nine 8, 7, 6, 5, 4, 2. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்ல வெயில். இப்போது டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock ஆகுது சென்னை. இப்போது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே டேஷ்போர்ட் டெம்பரேச்சர் காமிக்கிறேன். 32 இருக்குது கேபின்குள்ளே. இங்கே ஸ்டேரிங் ஆட பாருங்கள், 27 இருக்குது. ஸோ இந்த அளவுக்குலாம் இருக்கவே இருக்காது. இப்போ இதில் வந்து 9.3 இருக்குது. இந்த அளவுக்குலாம் சான்ஸே இல்லை. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது? 32. இங்கே 9, 24. ஸோ இந்த காயில் க்ளீன் பண்ணது நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.